ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இடி சாம்பார் தான் வைக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம வீடியோவை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்துக்கிடலாம். நான் பூசணிக்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளியும் தக்காளி எல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, வெண்டைக்காயும், ஏன்னா வெண்டைக்காய் நம்ம சேர்த்து அவிய பொடியில் போடாண்டோம், அதனால் அதை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் 1 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு அது கூடயே நம்ம வெட்டி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளெல்லாம் போட்டுக்கிடணும், கழுவி போட்டுக்கணும். நான் வெஜிடபிளை கழுவி தான் கட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிளை கழுவி கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவும்போது அதில் உள்ள அந்த வெஜிடபிள் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கிறதுக்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கழுவிட்டு கட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண வெஜிடபிளெல்லாம் உள்ளே போட்டுட்டு இது தனியாக நறுக்கி வச்சுருந்தேன் வெள்ளரிக்காவும் பூசணிக்காவும் அது கூடயே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பொதுவாகவே சாம்பார் வைக்கும்போது நிறைய காய்கறி சேர்த்துக்கிடுவேன். ஏன்னா காய்கறி நிறைய சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் காய்கறி நிறைய சேர்த்துக்கிடுவேன். அது கூடயே தக்காளி, மிளகாவும் சேர்த்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பல்லாரி நறுக்குனேன். அதில் பாதி அளவு பல்லாரியை குழம்பு கூட போட்டு அவியதுக்கு வச்சுட்டு, கொஞ்சம் ஒரு கொத்தளவு பல்லாரியையும் வெண்டைக்காயும் தனியாக வச்சுக்கிட்டு, ஏன்னா தாளிக்கும் போது வெண்டைக்காயும் உள்ளியும் போட்டு தாளித்து நம்ம ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் பாதி அளவு உள்ளியை நான் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இடி சாம்பாருக்கு இப்படி தான் மிளத்தை தேவையான, நம்ம எரிப்புக்கு தக்க தேவையான மிளத்தை, ஜீரகம், நல்ல மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கணும். அரிசி நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி என்னென்னா, இடி சாம்பாருக்கு தேங்காய் நிறைய சேர்க்க மாட்டாங்க. அரிசி வறுத்து அந்த அரிசியை பொடி பண்ணி போட்டாலே அந்த குழம்பு கொஞ்சம் கொழு கொழுன்னு வரும். அதனால் தேங்காய் நிறைய சேர்க்க மாட்டாங்க. பொதுவாக தேங்காவே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா தான் எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிடுவேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக இப்படி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி, வெந்தயம், ஜீரகம், நல்ல மிளகு எல்லாத்தையுமே இப்படி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். சும்மா நம்ம மிளகாடி திரிக்கிறோம்னா அதே மாதிரி நல்லா திரித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அரிசியுமே இப்படி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கருவாவும் வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு தேங்காவை திருவி தேங்காவை நம்ம உள்ளியும் 2 பூண்டும் போட்டுக்கணும். வசக்கும் போது நல்லா வதக்கும் போது 2 போட்டு வதக்கி தேங்காய் ஸ்மெல் இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காயும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் சும்மா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டு குக்கரில் விசில் வைக்கிறப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அது கூடயே போட்டுட்டு தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். தேங்காய் அதுலேயே அரைச்சிக்கணும். தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம புளிக்கரைசல் நம்மளுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ, தக்காளி பழம் போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது புளிப்புக்கு தக்கன நம்ம புளிக்கரைசலையும் நம்ம ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிட்டு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பில் வச்சு
ஒரு 2-3 கொதி வரதுன்னு விட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முருங்கைக்காய் போடலை, முருங்கைக்காய் என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வாழைக்காயெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மொத்த காய்கறி சேர்த்துருக்கேன். என்கிட்ட வந்து வாழைக்காயும் முருங்கைக்காயும் இல்லை, அதனால் நான் வந்து அதை சேர்க்கலை. இது வந்து சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம வந்து இந்த இடி சாம்பார் மாதிரி இப்படி வறுத்து வைக்கும்போது அது வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் திருநெல்வேலி சைடில் இப்படி நாங்கள் வைப்போம். திருநெல்வேலி சைடு சாம்பார் இப்படி தானங்க வைப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக தாளிப்புக்கு வந்து எண்ணெய், நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல உள்ளி, வந்து வெண்டைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்புல ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எந்த குழம்பு உங்களுக்கு வைக்கிறதுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதையும் போடுறேன். இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்தது நான் ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மனம் சூப்பராக இருக்கும். அப்படியே தாளிப்பு ரெடி ஆகிட்டு தாளித்து அப்படியே குழம்புல ஊற்றிட்டு அதை ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதி வந்தோன்னா பாருங்கள், நல்லாயிருக்கு கலரு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.